முத்துக்கோன் மாதிரி, ஐயா கட்டமகன் மாதிரி, ஐயா ஒண்டி வீரன் மாதிரி, ஐயா குரூஸ் பெர்னாண்டஸ் மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மண்ணுக்கும் உழைக்கும், உழைச்சுக்கிட்டே இருக்கும். எலெக்ஷன் 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற ஒரு எலெக்ஷன் மாதிரி. அதனால அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. ஒரு காமராஜர் தானா, ஒரு அண்ணா தானா, ஒரு எம்ஜிஆர் தானா நம்ம தமிழ்நாட்டுக்கு? அவங்கள மாதிரி வேற யாருமே வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நீங்க ஏங்கினது எனக்கு தெரியும். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம டிவிக்கே வந்திருக்கிறோம். நம்ம டிவிக்கு யார் யார் மாதிரி எல்லாம் உழைப்புன்னு சொல்லவா? ஐயா முத்துராமலிங்க தேவர் மாதிரி, ஐயா வீரன் சுந்தரலிங்கம் மாதிரி, ஐயா பாபுசி மாதிரி. எவ்வளவு அவதூறுகள்! இந்த கரூர் விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும். ஆனா போடு, விஜய் மேல பழிய போடு. என்னடா இவ்வளவு பெரிய ஒரு பழிய தூக்கி விஜய் மேல போட்டாலும் மக்கள் விஜய் கூடவே நிக்கிறாங்க. இது என்னடா அதிசயமா இருக்குது அப்படின்ட்டு அது ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது மக்கள் கிட்ட எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு, ஜனநாயகனா முடக்கு. படத்தை முடக்கினா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான். அதனால படத்தை முடக்கி. இது யாரு முடக்கினாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. ஆனா இவனாடா இவன் படத்தை முடக்கினாலும் அவன் பாட்டுக்கு அதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். அதுவும் எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? போடு, SOPன்னு ஒண்ணு போடு. விஜய்க்கு மட்டும் தனியா ரூல்ஸ், தனியா ரெகுலேஷன்ஸ், தனியா கண்டிஷன்ஸ். அவனுக்கு மட்டும் போடு. மத்த கட்சிகள்லாம் விடு, விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது. என்னாச்சு? அதுவும் எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் மக்கள் கிட்ட எடுபடல. அது மாதிரி எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள் நீங்க கொடுத்தாலும் இந்த திமுக நாளையோ இல்ல இந்த பாஜக நாளையோ இல்ல இந்த மற்றும் பலர் நாளையோ இல்ல எந்த வேற யாராலையும் என்ன மக்கள் கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். அதைத்தான் சொல்ல வந்தேன்.